வணக்கம் போன்ஜோர் ஓலா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேம் GTA 5ல நம்ம கையோ பிரிக்கர் ஹைஸ்டோட ஹைஸ்ட் கேம் பிளேவை நம்ம நேற்று பார்த்தோம், போன வீடியோவில் பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு செட்டப் மிஷன்ஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சேம் போன வீடியோவில் வந்த மாதிரியே ரெஜிஸ்டர் பாக்ஸில் போயிட்டு மோட்டர் கிளப்பில் போயிட்டு மோட்டர் கிளப் கொடுத்துட்டோம் அப்படின்னா, பிரசிடென்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ எப்பயுமே ஹைஸ்ட் ஆரம்பிக்கும் போது $100,000 காசு கேட்கும். ஸோ அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா கேதர் இன்டெல் கொடுத்ததுக்கப்புறம் எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்மரைன் கொசாட்காவை நம்ம ஹேண்டில் எடுத்துக்கணும், அதாவது டிரைவிங்கில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த சப்மரைனை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஃபாஸ்ட் ட்ராவலில் அந்த டெஸ்டினேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ட்ராவலை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நேராக பின்னாடி போனோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்பேரோ இருக்குது. அதில் ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஸ்பேரோவை வச்சு வெளியில் போயிடலாம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடத்துல ஒரு பஞ்ச் ஆஃப் ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் அதை ஸ்பேரோவிலேருந்தே அவங்கள அடிச்சுக்கலாம். நீங்கள் ஒன்றும் பெருசாக கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நான் ஸ்பேரோ வச்சு எல்லாரையும் கொண்டுட்டேன். இப்போ நான் ஸ்பேரோவை லேண்ட் பண்ணி ஏர்கிராஃப்டை எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக அந்த கேவ் பெரிக்கு வழியில் எடுத்துக்கு போயிடலாம். நம்ம திருடுறதுக்குன்னே சம்பாரிச்சு வச்சிருக்கிறான் அவன். ஸோ நம்ம அந்த எல்லோ இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அந்த ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஒரு ஸ்மால் கட்சீனுக்கு அப்புறம் வருவாங்கடா, நான் தான் வருவேன். Paring, esperen ahí. Why can't you assholes be on time for once, eh? Arms out, let's go. வந்ததுக்கு எல்லாத்தையும் லவுட்டிட்டு போறேன். Okay, get over there. Nani? Omae wa mou shindeiru. They will bring it soon. Go on. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே நேராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த பைக்கில் ஏறிட்டு அப்படியே நான் ஃபாலோ பண்ணுற இடத்த ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு இந்த பூ இருக்கிற இடத்துல அப்படியே ரைட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா, இங்கே மரஞ்செடி கொடி மேலெல்லாம் மோதாமல் போங்க. இதில் ஈஸியாக ரைட் கட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே நேராக போயிட்டு இந்த இடத்துல ஒரு லெஃப்ட். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிவிட்டு கீழே மினிமேப்பில் ரைட் சைடில் இருக்கிறவன் டக்குன்னு திரும்புவான். அவனுக்காக வெயிட் பண்ணுங்க. அவன் திரும்பினதுக்கப்புறம், அதாவது நம்ம சைடு திரும்பாமல் அவன் ஆப்போசிட் சைடு திரும்புகிற வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம முன்னாடி போகணும். வெயிட் பண்ணுவோம் நம்ம. அவன் இந்த சைடு தான் பார்த்துட்ருக்கான். திரும்படா டேய். திரும்பிட்டான் அவன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வீலிங் பண்ணிக்கிட்டே போய் ஜம்ப் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு வந்துடும் நம்ம. இப்போ அடுத்து இங்கேருந்து அப்படியே இந்த இடத்துல ஒரு ஜீப் போகும். ஸோ அந்த இதுக்கு ஜீப் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஜீப் போயிடுச்சா? ஸோ இப்போ இந்த ஜீப் போனதுக்கப்புறம் ஜீப்புக்கு பின்னாடியே கூட போய்க்கலாம் நம்ம. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் கீழே இருக்க மினி மேப்பில் ஜோன்ஸ், அந்த எனிமீஸோட ஜோன்ஸை வாட்ச் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த மெயின் இடத்துக்கு வந்துட்டோம்.
இப்போ இந்த சிக்னல் பாக்ஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, இந்த கீழே மினி மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோல்ஜர் இப்போ இங்கே இருக்கான். இப்போ இந்த சோல்ஜர் இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இது இந்த சிக்னல் பாக்ஸ் ஏணி மேலே தான் இருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா ஒன்று இங்கே இருக்கும், ஒன்று இந்த இடத்துல இருக்கும், அப்படி இல்லாட்டி இங்கே இருக்கும். ஸோ இதுதான் இந்த 2 இடம். அதுக்கு இப்போ இந்த சோல்ஜர் இங்கே இருக்கான். ஸோ அதனால் நான் மேலே ஏறிடுறேன். மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். நம்ம சிக்னல் பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இங்கே வந்து சிக்னல் பாக்ஸ் ஆக்சஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ஹேக்கிங் சிஸ்டம் சொல்லும். அந்த ஹேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது என்ன மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு சில மேலே இருக்கிற டார்கெட்டை நம்ம ரீச் பண்ண அந்த நம்பர் சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் தான். இப்போ வந்து 8 இங்கேன்னா 8 × 1. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 8 × 10 80 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 80 A lot of boring math later. பண்ணி போட்டோம்னாலே ரொம்ப ஈஸி. அடுத்து இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு சிக்னல் பாக்ஸ் அன்லாக் ஆயிரும். இதெல்லாம் நம்ம இது வர வரைக்கும் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இது வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு என்ன பண்ணணும்னு. ஸோ கேமராவை வாட்ச் அவுட் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன பிரைமரி டார்கெட், நமக்கு வந்து பிங்க் டைமண்ட் வந்து இப்போ இந்த வாட்டி பிரைமரி டார்கெட்டாக கிடைச்சிருக்கு. இது வந்து ரொம்ப ரேர் கேஸில் கிடைக்கக்கூடிய ஒன்று. ஸோ அடுத்தடுத்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பெயிண்டிங் இருக்குது. சில நேரங்களில் பெயிண்டிங் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோம். மித்தபடி இது தேவைப்படாது. ஏன்னா நான் அதிகமாக சோலோவாக தான் வருவேன். டீம்மேட் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ டீம்மேட் இல்லை அப்படின்னா நம்ம தேவையில்லை. சோலோவில் பிரைமரி டார்கெட்டை மட்டும் பார்த்துட்டு அடுத்து இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் வழி என்னென்னா, நம்ம ஏற்கனவே ஆஸ்கர் க்ரூஸ்மன் ஃப்ளை செகண்டில் இந்த ட்ரிக்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்பான் லொக்கேஷன் போயிட்டு கொசார்க்கா செட் பண்ணிட்டு அண்ட் எக்ஸ்கேப் கொடுத்துட்டு ஆன்லைனில் ஃபைன் நியூ செஷன் கொடுத்து இன்வைட் ஒன்லி செஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி இங்கேருந்து அந்த ஏர்போர்ட் ஹேங்கர் வரைக்கும் போகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் கொசார்க்காவுக்கு பிரைமரி டார்கெட்டை கண்டுபிடிச்சதோடு போயிடுவீங்க. இது ஒரு பெஸ்ட் வே ஆஃப் இது ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் கேதர் இன்டெல். Welcome back, Capitan. That was a master class in clandestine reconnaissance. And you have a tan too, no? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிங்க் டைமண்டோட ரேட் அண்ட் இது வந்து நம்மளோட கேதர் இன்டர் மானிட்டரில் அப்படியே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இதுதான் அந்த கேதர் இன்டலோட கம்ப்ளீட் கேம் பிளே. அண்ட் see you on next video.